தளபதி விஜய் அண்ணா தான் வரணும்னு நினைக்கிறோம். அவர் வந்தாருன்னா இப்போ இருக்க எல்லா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாம் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் மாறும் அப்படின்னு நினைக்கிறோம். குற்றங்கள் வந்து குறையும்னு நினைக்கிறோம். அதுக்காக தளபதி தான் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நடக்கிற இந்த பிட்வீன் நடந்த 2 மாதத்தில் நடந்த எல்லா இதுவும் தெரியும். ஸோ மக்கள் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. இல்லை பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வர முடியுமே தவிர தமிழ்நாட்டில் வர முடியாது அவங்களால. அது தெரிஞ்ச விஷயம். மேக்சிமம் தாவேக்கா தான் நமக்கு தெரிஞ்சது. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எத்தனை பேர் கூட்டணி வந்தாலும் அதான் தளபதி சொன்ன மாதிரி அண்ணாலும் பட் அவங்க அப்பாவாலேயே முடியல. இந்த மாதிரி கூட்டணி 21 கூட்டணி இருந்தாலும் சரி, எத்தனை கூட்டணி வந்தாலும் சான்ஸ் இல்லை. தளபதி விஜய்க்கு தான் மேக்ஸிமம் சான்ஸு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அவர் வந்தால் மாற்றம் வரும். அதுக்காக கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் சிஸ்டம் மாறும், பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி குற்றங்கள்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்படும்னு நினைக்கிறோம். வேறு இப்போது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இடிஞ்சு விழுறது, அதனால் குழந்தைங்க இறக்குறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ராப்பர் பண்ணுவார்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவார்னு நாங்கள் அதையும் பிலீவ் பண்ணுறோம். தளபதி தான் விஜய். சின்னம்மா வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மாவோட ஆட்சி மீண்டும் வளரணும், எல்லா மக்களுக்கும் உணவு பஞ்சம் தீரணும்னா கண்டிப்பாக சின்னம்மா தான் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா ஜெயலலிதா அம்மா ஏற்படுத்தின அனைத்து உணவகங்களையும் மூடிட்டாங்க. திருப்பியும் அது எல்லாமே மறுமலர்ச்சி ஆகணும்னா சின்னம்மா ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் தோக்கடிச்சு ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் தமிழ் தேய்ச்சி நல்லா பேசுகிறாரு. நாட்டுக்கு தேவையானதில் சில விஷயம்லாம் நல்லபடியாக சொல்லி கொடுக்குறாரு. அதனால் அவர் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. அவர் சொல்லிக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. பெரும்பாலும் வந்து தமிழருக்கு வந்து ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிற கருத்தும் நல்லா தமிழருக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தமிழனா அவரை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எங்கள் வீட்டில் பெரும்பாலும் 4 ஓட்டுக்கு 4 ஓட்டு அவருக்கு தான் போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. யாரும் தேவை சீமானும் ஒரு அந்த அவருக்கு ஒரு இதுதான் ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப வருஷம் அவர் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த முறை அவர் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். எதுவும் அதை பற்றிலாம் நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்த கருத்தை நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஒன்று அவர் படி நல்லபடியாக வந்தாருனாக்கா நல்லாயிருக்கும். ரொம்ப எதிர்பார்க்குறோம். 2026 தேர்தல் இது எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டால் முதல்ல வந்து அந்த இவ்வளோ இது கிடையாது, இந்த பாலியல் தொல்லை இதெல்லாம் கிடையாது, இவ்வளோ இது லாக்அப் மாட்ரு கிடையாது. இப்போ கொஞ்சம் லாக்அப் மாட்ரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பாலியல் தொல்லைலாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ 2026 வந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றம் வரலாம். வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிஜேபி கூட்டணி வச்சுருந்தாலும் கொஞ்சம் இவங்க வந்து ஆட்சியிலலாம் பங்கு கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து எடப்பாடின்னு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ இவங்க வந்து பணம் இப்போ லாஸ்ட்டாக பணம் கொடுத்துருந்தாலும் கூட அவங்க ஆட்சி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் இவ்வளோ லாக்அப் மாட்ரு கிடையாது, பாலியல் தொல்லை இந்த கஞ்சா இதெல்லாம் கிடையாது. அதாவது ரவுடிசம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ ரவுடிசம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சீமானுக்கெலாம் வாய்ப்பு கம்மி தாங்க. சீமானுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. விஜய்க்கும் வாய்ப்பு இருக்காது. சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது. அவர் எம்ஜிஆர் வந்து ஒரு காலத்தில் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்போ வந்து அவருக்கு செல்வாக்கு இருந்துச்சு, அவர் வந்தார். அந்த திமுகன்ற கட்சியை வளர்த்தவர் அவர் எம்ஜிஆர் தான். அதனால் வந்து அந்த கட்சியிலேருந்து அவர் இருக்க அவர் ஓரளவுக்கு வந்தார். இப்போ வந்து விஜய்க்கெல்லாம் வந்து எடுத்த உடனே டிவிக்கெல்லாம் வந்து ஆட்சியை பிடிக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சசிகலா ராமதாஸ் கூட்டணி வச்சா கூட அவங்கெல்லாம் இன்னும் எடுபடாது. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் பழைய மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம். யாரும் வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின். அவங்க ஆட்சி நல்லா இருக்குது. இது வரைக்கும் 5 வருஷமாக நல்லா ஆட்சியில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணின்னு இருந்ததில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அதிக சலுகை கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அது முழுசாக பயன்படுத்த தெரியல. அதனால் முழுசாக அதை வந்து பயன்படுத்தினா எல்லாருக்குமே அது நல்ல பயனாக இருக்கும். அதனால் புதுசாக வந்த கட்சிகளுக்கும் சினிமா ரீதியாகவும் பழைய அரசியல் எப்படி சொல்கிறது, ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க, டிவிக்கு எடுத்துக்கோங்க, அவங்க வந்து பழைய அரசியல்வாதி மாரி வச்சுக்கோங்களேன். அதில் டிவிக்கே வந்து சினிமா ரீதியாக வந்ததால் அவர் வந்து அரசியல் தான்
பண்ண வராரு, மக்களுக்கு தான் நல்லா செய்ய வராருன்னு இது பெருசாக நம்ம இது பண்ண முடியாது. படத்தில் நடிக்கிறாங்க வேற, அரசியல் வேற. அரசியல்காரனா கிட்டத்தட்ட ஸ்டாலினுக்கு 65 வயசு ஆகுது. 65னா 50 வருஷம் அனுபவம் இருக்குது. 50 வருஷம் அனுபவத்தை தாண்டி தான் இப்போ வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காரு. இப்போ வந்தோடனே முதலமைச்சர்லாம் அவர் வந்து தளபதி வந்து விஜய் வந்து ஆக முடியாது. அது மக்களுக்கு வந்து அதிக பலனும் சரி நன்மையும் சரி தேடி போகணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மக்களை தேடி நீங்கள் போயிட்டு அதிகப்படியான நன்மையை செஞ்சால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். நாம்பளும் வந்தோம், நாம்பளும் செஞ்சோம், நாம்பளும் போனோம், ஒரு 4 பேர் கூட்டம் போட்டாங்க, 4 பேர் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் வச்சுட்டோம், டிவிக்கே கத்துறதுனாலையும் அதனால் அரசியல் வந்துட முடியாது. டிஎம்கே ஆட்சியில் ஏகப்பட்ட குழந்தைகளுக்கும் சரி தான், அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. பயன்படுத்தாமல் நம்ம அவங்க செய்யலை இவங்க செய்யலன்னு குறை சொல்லாதீங்க. ஏடிஎம்கேவும் சரி தான், டிஎம்கேவும் சரி தான். தேங்க்ஸ். சீமானா அவர் பேசுறது நல்லா இருக்குங்க, ஆனால் கேட்குறது நல்லா இருக்கும். ஆனால் அது பயன்பட்டால் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு ஆகாது. ஏங்க இப்போ அம்மா இருக்காங்கன்னா, அம்மா சைட்லேருந்து வந்தாங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் அவங்க இருக்காங்க. இதே இப்போ ஸ்டாலின் எடுத்திங்கன்னா முதலமைச்சர் கருணாநிதி இருக்கார், அவங்க பின்புலமாக வந்தாங்க. இப்போ வந்து சசிகலா தான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்புலமும் யாரும் கிடையாது. கேட்டால் அம்மான்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்ததால் தான் இவங்க வந்ததாங்கன்னா எனக்கு தெரியும். இப்போ இந்த ஜென்ரேஷன் மக்கள் 80s தெரியும், 90s தெரியும். இப்போ இருக்கிற இந்த குட்டி பசங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். கற்றுக்கணும். ஒன்றா ஏகப்பட்ட பேருக்கு அவங்க முகமே தெரியாது. முகம் தெரியணும், அவங்க செஞ்ச ஏகப்பட்ட சோசியல் விஷயம் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். டிஎம்கே தான் எல்லாருக்குமே தெரியுமே. 2026 டிஎம்கே தான். ஆட்சி மாற்றம் தான் நல்லா இருக்குங்க சார். புதுமையாக ஏதோ ஒரு வழிபட்டா விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சார், எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. ஏதோ புதுமையாக ஒரு வழி கொண்டாடலாம்னு. இல்லை, ஓரளவுக்கு நல்லது பண்ணுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை தான். நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. அதுபோல் இப்போ பிள்ளைங்க எப்படி சொல்லுதோ அப்படி தான் நம்மளும் போகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். இல்லை, அப்படிலாம் கிடையாது சார். எல்லாம் தெரிஞ்சு யாரும் வர்றது கிடையாது. நம்ம பிறந்த உடனே எல்லாமே தெரிஞ்சால் வரோம். ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து தான் வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஆளாக இருக்கிறதோட மாற்றி வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அது கூட வரலாம், தப்பு இல்லை. அவரும் ஓரளவுக்கு நல்ல மனுஷன் தான், ஓரளவு மனுஷன். அதெல்லாம் இல்லை. இப்போ சொன்னீங்களா, எடப்பாடி சொன்னீங்களா, பரவாயில்ல. இல்லைன்னா விஜய், ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணுங்க. முக்கியமாக விஜய் வரலான்னு ஒரு எல்லா மக்களோட அபிப்பிராயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது சரியாக எனக்கு விவரம் ஒன்றும் புரியல. அதிமுக வந்தால் நல்லா இருக்குங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு வந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து ஒரு அதிருப்தி தான் இருக்குது. எந்த வித பாதுகாப்பும் இல்லை, விலைவாசியை கட்டுப்படுத்தலை, எல்லாத்துலேயும் வந்து சுரண்டல் அதிகமாக இருக்குது. அது வந்து இப்போ பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. அதிமுக வந்தது அப்படின்னாக்கா அதுலேருந்து விடுபட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அந்த கூட்டணி வெற்றி பெறும். சீமான் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவரோட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லது தான் சொல்கிறாரு. ஒரு சில பிக்சர் எல்லாம் மாற்றுவேன், அந்த இயற்கையை சார்ந்ததாக கொண்டு வருவேன், அந்த ராஜகோபுரங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் நல்லது செய்வேன் அப்படிங்கிறாரு. பட் இப்போது சான்ஸு கம்மி தான். பட் ஏடிஎம்கே தான் ஐ திங்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விஜய் அவர்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் தான் அவருக்கான மக்கள்கிட்ட என்ன அந்த மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத. இளைஞர்கள் வந்து அதிகமாக விருப்பம் இருக்காங்க. பட் இளைஞர்கள் மட்டுமே வந்து மொத்த வாக்கம் செலுத்தி அவர் வின் பண்ணி முதலமைச்சர் ஆகிடுவாருன்றது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். இன்னும் 2 தேர்தல் அந்த மாதிரி பண்ணாருன்னா அவருக்கும் வாய்ப்புகள் வரலாம். அவங்களோட வயது மூப்பு, அவங்களுக்கு உண்டான அந்த அனுபவம், அதனால் கூட்டணி வச்சுருக்காங்க. பட் அந்தளவுக்கு அதில் எடுபடுமாங்கிறது சந்தேகம். வின் பண்ண ஏடிஎம்கே தான். திரும்பவும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா தான் செஞ்சிட்ருக்காரு, எல்லாத்தோட பெட்டரா. அதே ரிட்டர்ன் ஆனால் நல்லாயிருக்கும். எல்லா திட்டங்களும் பிடிச்சிருக்குது. நான் முதல்வன் திட்டம், நமக்கு நாமே திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காரு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்ன காரணம், எல்லாமே செதஞ்சு போயிடுச்சுல்ல. ஏடிஎம்கே செதைச்சிட்டாங்க இல்லையா. சீமான் போராடுறாரு, இப்போ முடியாது. விஜய் சுத்தமாக சான்ஸே கிடையாது. காரணம்லாம் சொல்கிறதுக்கு இல்லை.
தெரியுது நான் கூட அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, இனிமே தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் தான் வருவார், ஸ்டாலின் தான் வரணும். அவர் வந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். கொரோனா டைமில் அவர் நல்லா பண்ணார். அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறோம். வாய்ப்பு இந்த முறை எல்லாருக்குமே கொஞ்சம் மேலே கீழேங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினச்சா நல்லாயிருக்கும். அதான் சொல்லிட்டேனே, இந்த முறை வந்து டிஎம்கேயும் அப்படியே இருக்குது, மதில் மேல் பூனை மாதிரி. டிஎம்கேயும் அப்படி இருக்குது, எடப்பாடி பிஜேபி கூட்டணியும் அப்படி இருக்குது. மக்கள் பார்க்கலாம் எப்படி நினைக்கிறாங்கன்ட்டு. நான் நினைக்கிற மாதிரியே எல்லாரும் நினைக்க மாட்டாங்கல்ல. சீமான் அவங்கள இப்போ என்னென்னா, இவங்களுக்கும் ஒரு அளவுக்கு வரும், அவங்களுக்கும் ஒரு அளவுக்கு வரும். அப்போ ரொம்ப தாக்கம். இவங்க இன்னொரு 5 சீட் இவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களாங்கிற மாதிரி போகும்னு தோணுது எங்களுக்கு. விஜய் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சொன்னேன்ல, இவங்க கூட்டணிக்கு 5 சீட் வேணும், இவங்க கூட்டணிக்கு 10 சீட் வேணுங்கையில் அவங்கெல்லாம் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி மேலே வருவாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அதான் சொல்லிட்டேனே முதல்ல, அவங்களே தான். முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் எல்லாமே நல்லது செய்கிறாரு, அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லா திட்டமும் நல்லா இருக்குது அவருக்கு. இது வரைக்கும் யாரும் செய்யாத திட்டம் இதெல்லாம், நல்ல திட்டம் இதெல்லாம். மகளிருக்காக நல்ல உதவி எல்லாமே இருக்குது. இது முக ஸ்டாலின் தான் வரணும், அவர் தான் வருவார். அதெல்லாம் வரமாட்டாங்க. சீமான் எல்லாம் வரமாட்டார், சான்ஸே இல்லை. யாரும் வரமாட்டாங்க. முக ஸ்டாலின் வருவார், அவர் தான் வரணும்.